தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சாதாரண தர செய்முறை பரீட்சைகள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இன்று இறுதி நாள். நாடாளுமன்றத்தில் பெரும் பரபரப்பு, எம்பியை வெளியேற்றுவதாக சபாநாயகர் எச்சரிக்கை. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். விடுமுறை கிடையாது, தொழிலாளர் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையின் பணவீக்கம் உயரும் என எதிர்வு கூறல். வாழைச்சேனையில் புதையல் தோண்டிய 6 பேர் விசேட அதிரடிப்படையினரால் கைது. கவலையை ஏற்படுத்தும் புறக்கோட்டை பஸ் நிலையத்தின் தற்போதைய நிலை, மக்களுக்கு கடும் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர அழகியல் பாடங்களுக்கான செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் 22ஆம் திகதி நாடு முழுவதும் உள்ள 1198 பரீட்சை நிலையங்களில் தொடங்க உள்ளன. இந்த பரீட்சையில் 1,62,587 விண்ணப்பதாரர்கள் தோற்றவுள்ளதாகவும் பரீட்சைகள் மே மாதம் 4ஆம் திகதி வரை நடைபெறும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் அந்தந்த அதிபர்களுக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் அவர்கள் குறிப்பிட்டுள்ள முகவரிகளுக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அனுமதி அட்டைகளில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் அவற்றை சீர் செய்வதற்காக பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சைகள் அமைப்பு மற்றும் பெறுபேறுகள் கிளைக்கு அனுப்பி வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த காலாண்டின் முதல் காலாண்டின் 6,06,002 மில்லியன் ரூபாய் வரி வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 17.7% வளர்ச்சியாகும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த வருமானத்திற்கு வருமான வரி, பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி உட்பட அனைத்து வரிகளும் பங்களிப்பு செய்துள்ளன. 2026ஆம் ஆண்டிற்கான இலக்கு வைக்கப்பட்ட வரி வருமானத்தில் 25%த்தையே முதல் காலாண்டில் ஈட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2015ஆம் ஆண்டிற்குரிய சொத்து விபரங்கள், வருடாந்த செலவினங்கள் மற்றும் வருமான ஆதாரங்கள் தொடர்பாக இந்த ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன. விபரங்களை சமர்ப்பிக்க தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 23ஆம் திகதி வழங்கப்பட்ட 14 நாட்கள் கால அவகாசம் எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கருத்து வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷவை வேட்பாளராக முன்னிறுத்த தமது கட்சி எதிர்பார்த்துள்ளதாகவும் இளைஞர்களுக்கான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அவராலேயே முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் எரிபொருள், மின்சாரம் மற்றும் எரிவாயு விலைகளை உயர்த்தி மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மஹிந்த ராஜபக்ஷ மீதான திருட்டு குற்றச்சாட்டுகள் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்றும் சாகர காரியவசம் தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷ நிறுத்திய இடத்திலிருந்து நாட்டை மீண்டும் ஆசியாவின் பலமான நாடாக மாற்றுவதே தமது இலக்கு என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தின் போது சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் இடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தினால் சபையில் பெரும் பதற்றம் நிலவியது. விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனை அமருமாறு சபாநாயகர் பலமுறை அறிவுறுத்தினார். எனினும் அவர் தொடர்ந்து உரையாற்றியதால், நீங்கள் சபையை தொடர்ந்து நடத்தி விடாவிட்டால் உங்களை சபையில் இருந்து வெளியேற்ற வேண்டியிருக்கும் என சபாநாயகர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார்.
இந்த சபையில் ஒரே ஒரு கடற்தொழில் அமைச்சரே இருக்கின்றார். இருவர் இல்லை என சுட்டிக்காட்டிய சபாநாயகர் தேவையற்ற நாடகங்களை நிறுத்திவிட்டு அமருமாறு உறுப்பினருக்கு உத்தரவிட்டார். உங்களுக்கு சிங்களம் நன்றாக புரியும் என நினைக்கின்றேன் என குறிப்பிட்ட சபாநாயகர் நிலையான கட்டளைகளுக்கு மதிப்பளித்து சபையை முன்னெடுத்து செல்ல ஒத்துழைக்குமாறு அவருக்கு தெளிவுபடுத்தினார். வாக்குவாதத்தின் இறுதியில் தனது உரையை நிறுத்திக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், சபை முதல்வருக்கு இடையூறு விளைவிக்க நான் விரும்பவில்லை, ஆனால் அமைச்சரின் ஊழல்கள் குறித்து எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என எச்சரிக்கை விடுத்து அமர்ந்தார். இந்த சம்பவத்தினால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சிறிது நேரம் தடைப்பட்டதோடு உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதங்களும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக இன்றைய தினம் காலை 9 மணியளவில் பத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாக தெரிவின் போது சந்தா பணம் கட்டுதல் தொடர்பாக ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக 2026ஆம் ஆண்டு நிர்வாக தெரிவு மிகவும் சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்பதற்காக 2026 1/15 தொடக்கம் 2026 2/15 வரை புதிய அங்கத்தவர்கள் இணைவதற்கான கால அறிவித்தல் நோட்டீஸ் மூலம் ஒட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் 93 உறுப்பினர்கள் சந்தா பணம் கட்டி பத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்க அங்கத்தவர்களாக இணைந்தார்கள். அதன் பின்னர் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுக்கு கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மூலம் 2026 3/6 அன்று பத்திராயன் கிராம அபிவிருத்தி சங்க புதிய நிர்வாக தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது. சில மணி நேரத்தின் பின்னர் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரால் தொலைபேசி மூலம் கியாப்பின்படி 3 மாதங்களுக்கு பிறகுதான் நிர்வாக தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு தேசிய வெசாக் பௌர்ணமி தின கொண்டாட்டங்கள் இடம்பெறும் மே 30ஆம் திகதிக்கு அடுத்த நாள் பொது விடுமுறை தினம் அல்ல என தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வெளியிடப்பட்ட 2438 கீழ் 22ஆம் இலக்க வர்த்தமானி அறிவித்தல் இதுவரை திருத்தப்படவில்லை என அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வருட வெசாக் பௌர்ணமி தினத்திற்கு அடுத்த நாள் விடுமுறையா என பல தரப்பினரும் வினவியதாக தொழிலாளர் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி அதிவிசேட வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட சட்ட ரீதியான விடுமுறை நாட்களின் எண்ணிக்கை 8 ஆகும் என அவர் விளக்கம் அளித்துள்ளார். அந்த விடுமுறை நாட்களில் இதுவரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி 2026ஆம் ஆண்டில் பின்வரும் தினங்கள் மட்டுமே பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 15 வியாழக்கிழமை தைப்பொங்கல் தினம், பிப்ரவரி 4 புதன்கிழமை சுதந்திர தினம், ஏப்ரல் 13 திங்கட்கிழமை தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டுக்கு முந்தைய தினம், ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு தினம், மே 1 வெள்ளிக்கிழமை சர்வதேச தொழிலாளர் தினம், மே 2 சனிக்கிழமை வெசாக் பௌர்ணமி தினத்திற்கு அடுத்த நாள், ஆகஸ்ட் 26 புதன்கிழமை மிலாதுன் நபி, டிசம்பர் 25 வெள்ளிக்கிழமை நத்தார் தினம். மேற்குறிப்பிட்ட தினங்கள் மட்டுமே 2026ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் திணைக்களம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் பணவீக்கம் 2026ஆம் ஆண்டில் 5.2% அதிகரிக்கக்கூடும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி எதிர்வு கூறியுள்ளது. அந்த வங்கியினால் இன்று வெளியிடப்பட்ட 2026 ஏப்ரல் மாதத்திற்கான ஆசிய அபிவிருத்தி நோக்கு அறிக்கையில் இந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் போர் மோதல்கள் காரணமாக எரிபொருள் விலைகள் அதிகரிப்பதானது பணவீக்க உயர்விற்கு பிரதான காரணியாக அமையும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தவிர புலம்பெயர் தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் குறைவடைதல், வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு ஏற்படும் தடைகள் என்பனவும் பணவீக்க அதிகரிப்பிற்கு பங்களிக்கும் எனவும், இதனால் வீட்டு வருமானம் மற்றும் வெளிவாரியான பாதுகாப்பு கட்டமைப்புகளில் சுமை ஏற்படும் எனவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக பொருளாதார வளர்ச்சியில் தடைகள் ஏற்படக்கூடும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2024 மற்றும் 2025 ஆகிய ஆண்டுகளில் தொடர்ந்து எட்டப்பட்ட 5% என்ற வலுவான வளர்ச்சிக்கு பிறகு 2026ஆம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் 4% என்ற மிதமான வளர்ச்சியை வெளிப்படுத்தும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது.
வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள குகணேசபுரம் பகுதியில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை சிக்கியுள்ளனர். வாழைச்சேனை கடதாசி ஆலை விசேட அதிரடிப்படை முகாமிற்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை, நுவரெலியா, உயாங்குட பிரதேசங்களை சேர்ந்த 6 பேரே விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பூசைப் பொருட்கள் மற்றும் புதையல் தோண்டும் உபகரணங்களையும் மீட்டு ஒப்படைத்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிதாக திறக்கப்பட்ட புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தில் பல பகுதிகளில் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதுடன் பெண்கள் கழிவறைகளில் பொருத்தப்பட்டிருந்த நீர்க்குழாய்கள் கழற்றி செல்லப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இன்று காலை பஸ் நிலையத்திற்கு நேரடி கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். பஸ் நிலையத்தின் சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுவது ஒரு திட்டமிட்ட குழுவின் செயல் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதனை தடுக்க கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், குறிப்பாக பெண்கள் கழிவறைகளில் பொருத்தப்பட்டிருந்த நீர்க்குழாய்கள் முதல் நாள் திருடப்பட்டிருந்தன. அவை மீண்டும் பொருத்தப்பட்ட நிலையில் நேற்றிரவும் 2வது முறையாக அவை கழற்றி செல்லப்பட்டுள்ளன. இது அறியாமையினால் செய்யப்படும் செயல் அல்ல, மாறாக திட்டமிட்டு முன்னெடுக்கப்படும் ஒரு சதி முயற்சி. அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பொதுமக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்த இன்று விசேட பாதுகாப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்படவுள்ளது. அடுத்த 3 மாத காலத்திற்கு பஸ் நிலையத்தின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக இலங்கை விமானப்படையினர் ஒத்துழைப்பு வழங்க இணங்கியுள்ளனர். தற்போது அங்கு உள்ள சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதனால் கண்காணிப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்த மேலதிக கேமராக்களை பொருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்படும் அவதூறு பிரச்சாரங்கள் ஒருபுறம் இருக்க, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ள பிரதி அமைச்சர் சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.